ஓம் சத்குருவே துணை. காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும், காக்கலுமாகும் கலை 16ஐயும், காக்கலுமாகும் கலந்த நல்வாயுவும், காக்கலுமாகும் கருத்து உரநில்லே. காக்கலுமாகும் கரணங்கள் நான்கையும், மனம் எண்ணம் எழும் இடம், புத்தி தீர்மானிக்கும் சக்தி, சித்தம் நினைவுகள் சேமிக்கும் இடம், அகங்காரம் நான் என்ற உணர்வு. இந்த நான்கும் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் மனம் ஓடும், புத்தி குழம்பும், சித்தம் பழைய நினைவுகளில் சிக்கிக்கொள்ளும், அகங்காரம் பெரிதாகும். அதனால் மனிதன் அமைதியை இழக்கிறான். யோகத்தில் முதல் படி மன ஓட்டத்தை காப்பது. அதாவது தேவையில்லாத எண்ணம் வராமல் பார்த்துக்கொள். கோபம், பேராசை, பயம் இவற்றை குறை. காக்கலுமாகும் கலை 16ஐயும், இவை வெளி உலகை அறியும் சக்திகள். 5 அறிவு சக்திகள்: கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இவையெல்லாம் ஞானேந்திரியங்கள். இவையெல்லாம் வெளியே ஓடுகின்றன. அவற்றை உள்ளே திருப்பினால் தியானம் சாத்தியம். 5 செயல் சக்திகள்: வாய், கைகள், கால்கள், மலவழி, பிறப்புறுப்பு. இவையெல்லாம் கர்மேந்திரியங்கள். இவை உடல் வெளிப்படும். பேச்சு கட்டுப்பாடு, சக்தி சேமிப்பு. இன்ப ஆசை கட்டுப்பாடு, உயிர் சக்தி உயர்வு. 5 உயிர் சக்திகள்: பிராணன், சுவாசம், மார்பு பகுதி. அபானன் கீழ்நோக்கி ஓடும் சக்தி, சமானன் ஜீரணம், உதானன் மேலே எழும் சக்தி, அதாவது உயர்வு, வியானன் முழு உடல் பரவி ஓடும் சக்தி. மூச்சு சீராக இருந்தால் மனம் அமைதியாகும், உயிர் சக்தி சேமிக்கும், குண்டலினி எழும். 1 மனம். மனம் எல்லாவற்றையும் இணைக்கும் மையம். உணர்வுகளை பெறும், முடிவுகளை செயலாக்கும், உயிர் சக்தியை இயக்கும். மனம் கட்டுப்பாட்டில் இல்லையெனில் மீதியுள்ள 15 சக்திகளும் சிதறும். இதுவே கலை 16. ஒரு உண்மை. மனிதன் சோர்வடைவதற்கு காரணம் உடல் வேலையல்ல, சிதறும் சக்திதான். 16 சக்திகளும் ஒரே மையத்தில் சேர்ந்தால் அந்த சக்தி மேலே எழ ஆரம்பிக்கும். அசாதாரண மனவலிமை, காந்த குணம், ஆன்மீக தெளிவு, உள்ள அமைதி வரும். காக்கலுமாகும் கலந்த நல்வாயுவும். உடலில் உள்ள 10 முக்கிய வாயுக்கள், அதாவது தசவாயுக்கள், பிராணவாயுக்கள் 5 மற்றும் உபவாயுக்கள் 5. பிரதான 5 வாயுக்கள்: பிராணன் சுவாசம், மார்பு பகுதி, இரத்த ஊட்டத்தை நிர்வகிக்கிறது. அபானன் கீழ்நோக்கி ஓடும் சக்தி, கழிவுகளை, அதாவது மலம், சிறுநீர் கீழ்நோக்கி வெளியேற்றுகிறது. சமானன் ஜீரணம், சத்துக்களை உடல் முழுவதும் சமமாக பரப்புகிறது. உதானன் தொண்டை பகுதியில் தங்கி உணவு மற்றும் ஒலியை வெளிப்படுத்துகிறது. வியானன் முழு உடல் பரவி ஓடும் சக்தி, நரம்புகளுக்கு சத்துக்களை கொண்டு சென்று இயக்கமளிக்கிறது. உபவாயுக்கள் 5. நாகன் விக்கலை உண்டாக்குவது மற்றும் பார்வை திறனுக்கு உதவுகிறது. கூர்மன் கண் இமைத்தல் மற்றும் கண்ணீரை வரவழைக்க உதவுகிறது. கிரிகரன் தும்மலை உண்டாக்குவது மற்றும் பசி தாகத்தை தூண்டுகிறது. தேவதத்தன் கொட்டாவி விடுவதன் மூலம் உடலுக்கு அதிக பிராணவாயுவை பெற்றுத்தருகிறது. தனஞ்சயன் உடலில் அழுகல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. இறப்பிற்கு பின் உடலை விட்டு வெளியேறுகிறது. காக்கலுமாகும் கருத்து உரநில்லே. கருத்து என்றால் எண்ணம் அல்லது கவனம். உரநில்லே, அதாவது மனம் ஓடாமல் ஒரே எண்ணத்தில் அசையாமல் நிற்கும் நிலை. இதுதான் தியானம், சமாதி. இந்த நிலை வந்தால் நேரம் மறைந்து போகும், உடல் உணர்வு குறையும்,
உள்ளே ஒளி அமைதி தோன்றும்.